ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் பெஸ்ட் மினி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூவாக லான்ச் இருக்க இயர்னிங் அப்ளிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியோ ஸ்க்ராட்ச் பண்ணியோ ஆர்டிக்கலை படிக்கிறது மூலியமாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ வாட்ச் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா அதிகமான மணி இதில் ஆன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதை எப்படி யூஸ் பண்ணி எப்படி மணி ஆன் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் யார் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நான் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நியூ ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி ரெகுலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி தினமும் ஒரு இயர்னிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்த்து நீங்களும் பணம் சம்பாதிச்சுக்கணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கர் செட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் போடுற இயர்னிங் சம்மந்தப்பட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். அந்த வீடியோ பார்த்து நீங்களும் சீக்கிரம் பணம் சம்பாதிச்சுக்க முடியும். கூடவே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சிங்க. இப்போ வரைக்கும் நியூ அப்ளிகேஷன் நியூ வெப்சைட் இல்லை எனக்கு பேமெண்ட் ப்ரூஃபாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நம்ம அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் போட்டுருவேன். நான் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஆப்பில் போகலாம். ஆப்பில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் கூகுள் பே ஸ்டோர் ஓப்பன் ஆகும். கூகுள் பே ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் நேம் இதுதான். இதிலிருந்து எப்படி மணி ஆன் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி இன்ஸ்டால் ஓப்பன் கேட்கும். ஓப்பன் கொடுத்துங்க. ஓப்பன் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா ஆப்போட ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம் நெக்ஸ்ட்னு கொடுத்துங்க. 4வது டைம் பார்த்தீங்கன்னா கீழே கெட் ஸ்டார்ட்னு இருக்கும். அது கெட் ஸ்டார்ட் கொடுத்துங்க. கெட் ஸ்டார்ட் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஏதாச்சும் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. உங்கள் இமேஜ் தான் கொடுக்கணும் இல்லை, சும்மா ஒரு பிக்சரோ இல்லை ஒரு கார்ட்டூனோ எதை வேணாலும் செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கொடுத்துங்க. உங்கள் கரெக்டான இமெயில் ஐடி கொடுத்துங்க. உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு பிடிச்சிருக்கோ இங்கே உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சைன் அப் கொடுத்துங்க. சைன் அப் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா ஆப் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இன்றைக்கி இந்த ஆப்பில் இருந்தால் எப்படி மணி ஆன் பண்ணலாம் அப்புறம் சொல்கிற பாருங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்பின் வீல். இந்த ஸ்பின் இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்பின் பண்ணி தான் எப்படி மணி ஆன் பண்ண போகிறேன்னு சொல்கிற பாருங்க. அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தினமும் பார்த்தீங்கன்னா 10 ஸ்பின் கொடுத்துட்ருக்காங்க. இந்த இடத்துல பிளேன் இருக்குது பார்த்தீங்களா, பிளேன் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்கை பொறுத்து 8 காயின் 9 காயின் 7 காயின் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். 0 காயின் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 5 காயின் கிடச்சிருக்கு. அந்த 5 காயின் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக அந்த ஆப்போட வேட்டில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி மணி ஆன் சொல்கிறேன். நீங்கள் இந்த ஸ்பின் முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெளியே வந்துருங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்கி ஸ்க்ராட்ச் இருக்குதுங்களா, லக்கி ஸ்க்ராட்ச் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இது அந்த ஸ்க்ராட்ச் கார்டு ஆப்ஷன். இது இப்படி ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அப் டு உங்களுக்கு 25 காயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 6 காயின் கிடச்சிருக்கு. இந்த 6 காயின் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாகவே இந்த ஆப்போட வேட்டில் ஆட் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி மணி ஆன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். மூணாவது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ளே ஜோன். இந்த ப்ளே ஜோன் இருக்குதுங்களா, இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட பேசிக் கேம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கேம்ஸை நீங்கள் ப்ளே பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா காயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி மணி ஆன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். வெளியே வந்துருங்க. நாலாவது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன். இந்த டெய்லி செக்இன் இருக்குதுங்களா, டெய்லி செக்இன் இப்படி கிளிக் பண்ணிக்கங்க. டெய்லியும் இதில் செக்இன் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு காயின்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன் கொடுத்துட்றேன் பாருங்க. டெய்லி செக்இன் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 15 காயின் கிடச்சிட்ருக்கு. தினமும் பார்த்தீங்கன்னா 15 காயின் கொடுத்துட்ருக்காங்க. டெய்லி செக்இன் கொடுத்து பார்த்தீங்கன்னா 15 காயின் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்கி ட்ரா இருக்குல்ல, லக்கி ட்ரா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வே ஆஃபர்ஸ். இந்த சர்வே ஆஃபர்ஸ் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சர்வே கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் மணி ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா குஸ். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 4 ஆன்சர் 5 ஆன்சர் கொடுத்துட்ருப்பாங்க. அதில் கரெக்டான ஆன்சரை நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் மணி ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆர்டிக்கல் இருக்குதுங்களா, அதை இப்படி கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆர்டிக்கல் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கல் இப்படி செலக்ட் பண்ணிக்கங்க. பண்ணே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நிமிஷம் ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த டைம் ரன் ஆகி முடிகிற வரைக்கும் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்துட்ருக்காங்க. நான் உங்களுக்கு லைவாக ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் டைம் முடிச்சு நீங்கள் அப்படியே பேக் வந்துருங்க. கம்ப்ளீட் வந்துருச்சு வந்தீங்களா, அந்த கம்ப்ளீட் முடிஞ்சனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்தனே பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் 10 காயின்ஸ் கிளைம் வந்துருச்சு. இது ஓகே க்ளோஸ் கொடுத்துங்க. க்ளோஸ் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா அந்த காயின் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக ஆப்போட வேட்டில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஜோன் இருக்குதுங்களா, அந்த வீடியோ ஜோனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீடியோ கொடுத்துட்ருக்காங்க. இந்த 5 வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 10 காயின் கொடுத்துட்ருக்காங்க. அது இன்ஸ்டன்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லா காயினுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட வேட்டில் சூப்பராக ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அந்த ப்ரொஃபைல் இருக்குதுங்களா, ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதுங்களா, இதை கிளிக் பண்ணிக்கங்க. இது அந்த ஆப்போட லிங்க் வெயிட் இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க சோஷியல் மீடியாஸ், வாட்ஸ்அப் இருந்தால் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க சோஷியல் மீடியாஸ் எல்லாமே
காட்டுவாங்க. அதில் வந்து இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா போதும். ஒரு ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 காயின் வந்து ஆட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணிட்டு உங்கள் ரெஃபரல் கோடையை என்ட்ரி பண்ணி விடுங்க, அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஃபரல் கோடை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் போனஸ்ன்னு இருக்குது வந்தீங்களா, கொடுத்தனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில போனஸ்க்கு வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த காயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட வேட்டில் சூப்பராக ஆட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விட்ரா பண்ணுறதுன்னு சொல்கிறேன். விட்ரா பண்ணுறதுக்கு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் பில் இருக்குது பார்த்தீங்களா, காயின் வந்து இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஹிஸ்ட்ரி, காயின் ஹிஸ்ட்ரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வந்து எதிலிருந்து ஆன் பண்ணியிருக்கீங்கன்னு வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விட்ரா பண்ணுறதுக்கு இதில் ரிவார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரிவார்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. Paytm, PayPal, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா UPI. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து Paytmல விட்ரா பண்ணுவீங்க. நான் Paytmலேயே சொல்லிடுறேன். Paytm வந்து இப்படி கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5199 காயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. 11,000 காயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு காயின் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு 11,000 காயின் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை அப்படி கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் Paytm நம்பர் கேட்பாங்க. கரெக்டான Paytm நம்பர் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் கொடுத்துருங்க. பேமெண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. சப்போஸ் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு, சர்வர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒரு 24 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து உங்கள் Paytm வேல் சென்ட் பண்ணிவிட்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஜெனியூனாக பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. நான் ஒரு சூப்பரான அப்ளிகேஷனில் சூப்பரான வெப்சைட்டில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் நம்ம பெஸ்ட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.